ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சினிமா ரசிகன். இது உங்கள் சினிமா ரசிகன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த ஃபைனல் எபிசோட் ஆஃப் ஆடு ஜீவிதம் புக் ரிவ்யூவோட கடைசி எபிசோட். ஸோ இதுக்கப்புறம் சில புக்குகள் படித்தேன்னா அதையுமே ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கு. ஏன்னா எனக்கு புக் படிக்கிறதுல ஒரு மிகப்பெரிய நாட்டம் ஏற்பட்டிருக்கு ஆஃப்டர் ஆடு ஜீவிதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் இதுதான் ஃபைனல் எபிசோட் ஆஃப் ஆடு ஜீவிதம். ஸோ ஆடு ஜீவிதம் ஒரு ஆட்டின் வாழ்க்கை தான் என்னோடய வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தான் முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி அங்கே காருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரா? ஸோ காருக்காக வெயிட் பண்ணதோட அந்த எபிசோட் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ காருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த நஜீப் வந்து கார் வரும், ஒவ்வொரு காராக நிப்பாட்டுறாரு, கிடைக்கல, நிப்பாட்டுறாரு, கிடைக்கல, நிப்பாட்டுறாரு, கிடைக்கல. ஸோ ஃபைனலி ஒரு கார் வந்து நிப்பாட்டலை, பட் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நிற்கிது. ஸோ ரொம்ப புது காரு, பட் ஆனாலும் அவரை வந்து ஏற்றி கிட்டு எல்லா சந்தை மாதிரி ஒரு இடத்துல போய் அவர் இறக்கி விட்றாங்க. ஸோ இறக்கி விட்டோடனே அவர் கிளம்பிட்டார். இறக்கி விட்டுட்டு பட் ஆனால் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு இப்போ வரையும் அவருக்காக நன்றி சொல்கிறதுக்கு இந்த புக்கை ஒரு வேளை படிக்கிற நிலைமை ஏற்படுச்சுன்னா நான் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த புக்கிலே எழுதியிருப்பார் அவர். ஸோ நஜீப் வந்து சொல்லியிருக்க மாதிரி தான் அந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ அந்த இடத்துல விட்டுட்டு போயிடுவார். விட்டுட்டு போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட மக்கள் அங்கே எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. எங்கே போனாலும் சாப்பாட்டுக்கு கையில் காசு இல்லை. அங்கே இருந்தால் குப்பூசும் தண்ணியும் காசு கிடையாது. அந்த வேலை பார்க்குறதுக்கே அது வந்துடும். பட் ஆனால் எங்கேயுமே அவருக்கு இப்போதைக்கு காசு இல்லாமல் எதுவுமே கிடைக்காது. ஸோ சுற்றி முற்றி பார்ப்பார், எங்கேயுமே எதுவுமே கிடைக்காது. ஃபைனலி பிச்சை கூட எடுத்து பார்த்தேன், பட் ஆனால் கிடைக்கல அப்படின்னு ரொம்ப உருக்கமாக எழுதியிருப்பார் அந்த இடத்துல. நான் அரேபியலில் வந்து அவ்வளோ கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். தென் ஃபைனலி ஒரு ஹோட்டலில் தமிழ்காரங்க மலையாளக்காரங்க இதெல்லாம் இருந்துச்சு, பட் ஆனால் அங்கேயும் போய் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு போனேன்னு சொல்லுவார். அந்த இடத்துல மயங்கி விழுந்திருப்பார் ஐ திங்க். ஸோ மயங்கி விழுந்து இருப்பார். தென் இப்போ கண் முழிக்கிற இடத்துல வந்து அடுத்து ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ கண் முழிச்சு பார்த்தா நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், என்னோடய காயங்களுக்கெல்லாம் மருந்து போட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ மருந்து போட்டிருந்தாங்க அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க என்னை காப்பாற்றிருக்காங்க அந்த இடத்துல இருந்து. ஸோ மயங்கி விழுந்ததுக்கப்புறம் வந்து நானும் என்னோடய டீமும் தான் காப்பாற்றணும் அப்படின்னு அங்கேருந்து ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ண வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த அரேபியனில் ஒருத்தர் சொல்லுவார். ஸோ சொல்லும்போது அது ரொம்ப உருக்கமாக இருக்கும் அந்த கிளைமேக்ஸில். ஸோ அவர் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணி அதுக்காக இது பண்ணி தென் இதுக்கப்புறம் வந்து நீ போலீஸில் போய் சரணடைஞ்சிரு, தப்பாக தான் வந்திருக்க, ஆனால் அங்கே வந்து இதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா தான் இதுக்கப்புறம் தான் அந்த சரி எபிசோட் கண்டினியூ ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி அங்கே என்ன நடக்கும்னா கண்ணாடி காமிக்கும்போது இது நான் இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு நீட்டாக இருப்பார். ஸோ நான் இப்படி இல்லையேன்னொடனே நானும் என் பசங்களும் தான் உனக்கு சவரன் பண்ணோம். அட் த சேம் டைம் வந்து உனக்கு சாப்பாடு அன்னைக்கு கொடுத்து நாங்கள் தான் பார்த்துக்கிட்டோம், தண்ணி இல்லாத கொடுத்து. ஸோ இப்போ தான் நீ கண் முழிச்ச அப்படின்னு இன்றைக்கி டேட் என்ன அப்படின்னு கேட்ட உடனே தான் அவருக்கு தெரியும். பாலைவனத்துக்கு அவர் போய் கரெக்டாக 3 வருடங்கள் 4 மாதங்கள் 9 நாட்கள் ஆகிருக்கும் இன்னையோட அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸோ அவ்வளோ நாள் நான் பட்ட அரும்பாடு இருக்குது. ஸோ அவரோட லைஃப்பில் கிட்டத்தட்ட 4 வருடங்கள் 3.5 வருஷத்தை வந்து யாருமே படக்கூடாத கஷ்டத்தை கட்பட்டு அங்கே வந்திருக்காரு நஜீப் அப்படின்றத வந்து அந்த இடத்துல நமக்கு வந்து தெரிய வரும். தண்ணிக்கு தவிச்சதாக இருக்கட்டும், தென் ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ்ங்க, அவர் அடிமையாக நடத்தப்பட்டதாக இருக்கட்டும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தான் இந்த ஆடு ஜீவிதம். தென் அதுக்கப்புறம் வந்து ஷைனுக்கு ஒரு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஷைனுக்கு ஃபோன் பண்ணி அக்கா நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் தரமாக இருக்கும். ஏன் இத்தனை கால் பண்ணவே இல்லை அப்படின்னு அவங்க கேட்பாங்க. கேட்டதுக்கு பதில் சொல்ல முடியாமல் முழிப்பார் நஜீப் அப்படின்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தென் அம்மா இப்போ தான் இறந்தாங்க, பையன் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கான் நபீல் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் மிரட்டிரும். அப்படியே ஒரு மாதிரி உருக்கமாக இருக்கும் அந்த ஸ்கின்னு. தென் நான் வந்துடுறேன் இன்னும் கொஞ்சம் நாளில் அப்படின்ட்டு சரி ரைட்டு அப்படின்ட்டு சிறைக்கு போவாங்க. ஸோ இப்போ தான் அந்த சிறை கண்டினியூ ஆகுது. ஸோ அங்கே ஃபைனல் எபிசோடு எப்படி கண்டினியூ ஆகும்னா அவங்க அர்பாப் வந்துடுவார் விசிட் பண்ணுறதுக்கு. ஸோ அர்பாப் வந்துட்டு ஒவ்வொரு மனுஷனையும் எப்பயும் போல் பார்ப்பார். ஆல்ரெடி ஹக்கீமை வந்து ஹமீத் அங்கே இருந்தவர். ஹமீதை வந்து ஆல்ரெடி அவரோட அர்பாப் வந்து கூட்டிகிட்டு போயிட்டார். ஸோ இப்போது நஜீப்பை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்க அர்பாப்பும் வந்துட்டாருன்னு ரொம்ப பார்ப்பார். பட் ஆனால் பார்த்துட்டு இல்லை அப்படின்ற மாதிரி போயிடுவார். ஸோ போன உடனே அங்கே இருக்க போலீஸ்கிட்ட ரொம்ப பழகி வச்சனால போய் கேட்பார், ஏன் இதை விட்டுட்டு போனாங்க அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஓ அப்படியா அப்படின்னு. அது எந்த மாதிரி அப்படின்னா அவனுக்கான ப்ரூஃப் வந்து இல்லை, நான் அவனை வேலைக்கு வச்சுருக்கேன்றதுக்கான ப்ரூஃப் இல்லை. அதுக்கப்புறம் நஜீப்புக்கே தெரியாது. அது இந்த இடத்துல எனக்கு லைட்டாக இதாக தான் ஆச்சு. நஜீப்புக்கே தெரியாது. தெரியாமல் வந்து அங்கே மாட்டிக்கிட்டோமா, அதாவது நாள் அந்த லாஸ்ட்டு அந்த பேசஞ்சர் லிஸ்ட்டில் வந்து தெரியாமல் இங்கே வந்து மாற்றிட்டேன். உண்மையிலே எனக்கு நல்ல கம்பெனியில் தான் வேலை வாங்கி கொடுத்துட்டு நான் தெரியாமல் இதில் மாட்டிக்கிட்டேனா, இல்லை
போலீஸ் பொய் சொல்கிறாரா இல்லை நச்சு அவர் பொய் சொல்கிறாரு எனக்கு அடையாளம் தெரியல, அந்த மாதிரி பெரிய குழப்பமாக இருக்கிறப்போ. பட் இருந்தாலும் அர்பாப் என்னை கண்டுக்கிட்டு தெரியலன்ட்டு போயிட்டார். ஸோ எனக்கு ஒரு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நினைக்கிட்டு அப்படியே விட்டுட்டு சரி ரைட்டுன்ட்டு இதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழித்து வந்து விடுதலையும் கொடுத்துருவாங்க. ஸோ விடுதலை கொடுத்த உடனே இந்தியாவுக்கு அவங்க திரும்பி வர்றது. ஸோ இந்தியாவுக்கு திரும்பி வரும்போது அங்கே இருந்த பேசஞ்சர்ஸ்லாம் மொத்தமாக கூப்பிட்டு இங்கே வாங்க அப்படின்ட்டு இங்கேருந்து ஃப்ளைட்டுக்கு அங்கே ஏற்றி விடணும் கரெக்டாக. ஸோ ஃப்ளைட்டுக்கு நாங்கள் எல்லோரும் ஏறும்போது அது வந்து ஒரு ஆடு மாதிரி தான் எங்களை மந்தையாக தான் கூப்பிட்டு போனாங்க. நான் மசாராலேருந்து ஆடுகளை வெளில கூட்டிகிட்டு போகிற மாதிரி இங்கேருந்து ஆட்டுகள்லாம் கூட்டிகிட்டு போய் அங்கே ஏற்ற மாதிரி இங்கேருந்து எல்லாரையும் கூட்டாங்க போனாங்க. என்னோடய வாழ்க்கை ஒரு ஆட்டின் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி அதை முடிச்சிருப்பார். ஸோ இப்படி தான் அந்த புக்கு எண்டாகும். எண்டானோடனே கடைசியில் வந்து அந்த எப்படி இந்த புக்கு அது எழுதுகிற யாரும் வந்துச்சு அப்படின்னு பென்யாமினுக்கும் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி ஆசிரியர் குறிப்பில் வந்து கடைசியில் கொடுத்துருப்பாங்க. தென் கொடுத்து முடித்த உடனே ஒவ்வொரு ஆத்தர்ஸும் அதை பற்றி என்ன சொன்னாங்கன்றதையுமே நான் இந்த எபிசோடில் சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிலஞ்சனா ராய் ஃபிட்னஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்றவங்க அவங்க. ஸோ அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, மிகச்சிறந்த கல்ஃப் நாவல் ஒன்று இருக்குமே ஆனால் பொருளாதார புலம்பெயர்வு வாழ்வின் இருண்ட பக்கத்தை கருணையுடன் புரிந்து கொண்டிருக்கும் ஆடு ஜீவிதம் நாவலே முதலில் இருக்கும். ஆனால் இந்நாவல் அதனை கடந்து மனிதனிலிருந்து விலங்கை பிரிப்பது எது என்று இன்றும் கேட்கிறது அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க. மிகச்சிறந்த கல்ஃப் நாவல் என்று ஒன்று இருக்குமே ஆனால் பொருளாதார புலம்பெயர்வு வாழ்வின் இருண்ட பக்கத்தையும் கருணையுடன் புரிந்து கொண்டிருக்கும் ஆடு ஜீவிதம் நாவலே முதலில் இருக்கும். ஆனால் இந்நாவல் அதை கடந்து மனிதனிலிருந்து விலங்கை பிரிப்பது எது என்று கேட்கிறது அப்படின்றதும் சூப்பராக எழுதியிருப்பாங்க. இது கிட்டத்தட்ட கரெக்டு தான். ஸோ ரொம்ப அழகாக அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த நாவல்லாம் என்ன தெரிஞ்சு அப்படின்ற மாதிரி சூப்பராக நிலஞ்சனா ராய் எழுதியிருப்பாங்க. தென் பென்யாமின் பற்றியும் சொல்லிடுறேன். தென் விலாசினி மேம் அவங்க தான் நான் பார்த்தேன். ஸோ பென்யாமின்றவங்க வந்து ஏன்னா 1992 வந்து பக்ரைனில் வாழ்ந்து வந்தவர். அபுதாபி மலையாளம் சமாஜம் வழங்கிய முதல் பரிசை இவருடைய சிறுகதை தொகுப்பு யுதாசினி வென்றது. மேலும் 2009 இவரது நாவல் ஆடு ஜீவிதம் கோட் டேஸ் கேரளா சாகித்ய அகாதமி விருதினை வென்றது. ஸோ அதுதான், அது தெரியும்ல. தென் விலாசினி மேம். ஸோ அவங்க சென்னையில் வசித்து வரும் விலாசினி ஒரு சுயாதீன பணியாளர். இவர் மொழிபெயர்ப்பில் 3வது புத்தகம், அவரோட மொழிபெயர்ப்பில் 3வது புத்தகம். மொழிபெயர்ப்பு மட்டுமின்றி பிரெக்கை என்னும் பதிப்பகம் மூலம் 15 புத்தகங்களை பதிப்பித்தவர் என்ற வகையில் அந்த அனுபவம் தான் எழுத்துக்கும் மொழிபெயர்ப்பிற்கும் உதவக்கூடும் என்று நம்புபவர். திரைக்கதை மற்றும் வசனமும் எழுதி வருகிறார். அவங்க ஸ்க்ரீன் பிளே அண்ட் ரைட்டிங்கும் எழுதிடுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க. தென் திரும்பி நிலஞ்சனா ராய்மம் சொன்னது. தென் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே வந்து சின்ன சின்ன இதில் வந்து இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் படிக்கக்கூடிய மிகவும் சுவாரஸ்யமான புத்தகங்களில் ஒன்று அப்படின்னு தி ஹிந்துவிலேருந்து இந்த புக்கை பற்றி சொல்லியிருக்காங்க. தென் புலம்பெயர்வு மற்றும் அடிமைத்தனம் குறித்த மிக அருமையாக எழுதப்பட்ட வேதனை தரும் நாவல். கிட்டத்தட்ட இதுதான் உண்மை. ஸோ மின்ட் அவரில் வந்து சொல்லியிருக்காங்க. தென் உலகில் பொருத்தப்பாடு கொண்ட மிக்க அழகுடனும் வழியுடனும் எழுதப்பட்ட நாவல் அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. தென் சுவாரஸ்யமான கதை புதிய திறப்புகளை உண்டாக்குகிறது அப்படின்னு ஜட்டாலியா அப்படின்றதில் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இந்த புத்தகம் இடம்பெறும் கதாநாயகன் திகைப்புண்டாக்குபவர் அப்படின்னு, இந்த புத்தகத்தில் இடம்பெறும் கதாநாயகன் திகைப்புண்டாக்குபவர் அப்படின்னு அவுட்லுக் அதில் இருக்காங்க. நம்பிக்கையான ஒரு நாவல் அப்படின்னு சண்டே ஸ்டாண்டர்ட் அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ மிக சிறந்த கல்ப் நாவல் ஒன்று இருக்குமே ஆனால் அது அந்த நிரஞ்சனா ராய் அவங்க சொன்னது தான். ஸோ பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் இருக்காங்க. தென் இந்தியாவின் மிகச்சிறந்த இளம் எழுத்தாளர்களுள் ஒருவன் அப்படின்னு இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளவு அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க நிறையா ஆத்தர்ஸ். இதெல்லாமே இந்த புக்கில் நான் படித்த புக்கில் இருந்தது. இதை தவிர நிறையா கலைஞர்கள் வந்து இந்த பக்கம் எல்லாரும் படி அப்படின்னு. ஸோ கமல் சாரே பிக் பாஸில் சொல்லியிருக்காங்க, ஹாலிடே சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப 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 அருமையான ஒரு நாவல். ஸோ நாவல் படிக்க உங்களுக்கு டைம் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆடு ஜீவிதம் படிங்க. உங்கள் லைஃபே ரொம்ப அழகாக சேஞ்ச் பண்ணும். அதில் இருக்க வழி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும் அப்படின்றத நான் சொல்கிறேன். தென் படம் கிடைக்க வாய்ப்பு கிடைச்சா படத்தையும் பாருங்கள். அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ நாவல் படிச்சுட்டு படம் பாருங்கள். நாவல் படிக்கும் போது பெரியவன் இரவு மணி சாங் போட்டு கேளுங்க, அது ஒரு தனி ஃபீலாக இருக்கும். தென் படம் பார்த்து கூட நாவல் படிங்க. அது எல்லாமே தட்ஸ் யுவர் சாய்ஸ். பட் ஆனால் நாவலும் படிங்க, படமும் பாருங்கள். ஸோ படம் பார்த்தோன்னே அதுக்கான ரிவ்யூவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். ஸோ பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இது பேர் என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப பிடிச்ச நாவல் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. நான் படித்த நாவல்களையும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு தான் ஆடு ஜீவிதம் சொல்லுவேன்.
ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியோட படிங்க, உட்காந்து படிங்க ஆடு வீதம். ஸோ புக் ரிவ்யூ லாஸ்ட் எபிசோடு இதோட முடியுது. ஸோ தேங்க்யூ. ஆடு ஜீவிதம் இது ஒரு ஆட்டின் வாழ்க்கை. மனுஷங்க எல்லாருமே அந்த ஆட்டின் வாழ்க்கையில் தான் இருக்கும். ஸோ இன் கம்பேர் டு த நஜீப்போட வாழ்க்கையோட கம்பேர் பண்ணும்போது நம்ம படுற கஷ்டம்லாம் 0.00000001% கூட கிடையாது. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. ஸோ நீங்களும் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு லெட்ஸ் மூவ் ஆன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ உங்கள் எல்லோரும் மோட்டிவேட் பண்ணுற ஒரு அழகான ஸ்டோரியாக தான் ஆடு ஜீவிதம் இருக்கும் அப்படின்றலாம் எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தேங்க்யூ. நன்றி.